வாழ்த்துக்கள் சார் என அனைவரும் வரிசையா நின்று கொண்டு ஒவ்வொருவராக சேகரின் அறைக்குள் சென்று வாழ்த்திய வண்ணம் இருந்தனர். எல்லோரும் வாழ்த்து முடித்த பின்னர் அவருடைய நண்பர் சுந்தரமும் அந்த அறைக்குள் நுழைந்தார். ஜில்லென்று ஏசி காற்று அறையை நிரப்பி இருந்தது. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கை குலுக்கினார். நேற்று வரை சேகர் என்று அழைத்து வந்தவன்தான். என்னதான் நண்பனாய் இருந்தாலும் பதவிக்கு மரியாதை தர வேண்டும் என்பதாலும் அதைவிட அதிகமாக சேகரை நன்கு அறிந்திருந்தாலும் சார் என்று மட்டுமே அழைத்தார் சுந்தரம். சேகரின் முகத்தில் மகிழ்ச்சியை விட லேசான மமதை தெரிந்தது. அது மாதிரி இருந்தது அவருக்கு. இதையெல்லாம் தாண்டி நமக்குள் என்னப்பா மரியாதை, சேகர் என்று பழைய மாதிரியே கூப்பிடுங்க என்று அறையில் வேறு யாரும் இல்லாத அந்த சமயத்தில் நண்பர் என்கின்ற முறையில் தன்னிடம் கேட்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது சுந்தரத்திற்கு. பின் தன் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமோ என்று நினைத்து கொண்டார். சேகர் நீண்ட காலமாக இந்த பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தவர். இடைநிலை அதிகாரியான சுந்தரத்துக்கு உயர்வு கிடைத்த இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம். ஏதேதோ காரணத்திற்காக அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தது. தன் நண்பருக்காவது உயர் பதவி கிடைத்ததே என்பது மகிழ்ச்சியில் தான் சுந்தரத்திற்கு. 55 வயதை தொட்டுவிட்ட சுந்தரத்திற்கு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பாதிப்புகள் இருக்கத்தான் செய்தன. முன்பு ஒருமுறை பக்கத்து சீட்டில் இருக்கும் குமாரிடம் பேசிக்கொண்டிருக்கையில் 54 வயசுல குமஸ்தாவை கை கட்டி குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்க வேண்டியது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. 50 வயதுக்கு மேலே ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைச்சி உயர் பதவிக்கு போயிடணும் என்ற தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். நல்ல வேளையாக சில மாதங்களுக்கு முன் அவருக்கு இடைநிலை அதிகாரியாக பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. குமார் ஒரு நாள் சுந்தரத்திடம், சார், என் பையனுக்கு 3 வருஷமாக நல்ல வேலை கிடைக்கல, டிகிரி படிச்சிருக்கான் என வருத்தத்துடன் சொன்னார். நம்பிக்கையோட முயற்சி பண்ண சொல்லுங்க, உங்கள் பையனுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைச்சிடும். அப்போது குமார் அவரிடம், சார், இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு பேசுகிறீங்க, அடுத்தவங்களோட கருத்தையும் கேட்குறீங்க. ஆனால் சேகர் சார் அப்படி இல்லை. இயல்பாகவே அடுத்தவங்க மேலே அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்போதும் உண்டு. மேலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானும் நம்பி அதை மற்றவங்களுக்கும் ஏற்றுக்கணும்னு எதிரி பார்ப்பார் என்றார். மனுஷங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல குமார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ஒரு வகையில் அவரை பொறுத்த மட்டில் அவர் செய்கிறது சரிதான் என்று நண்பரை விட்டு கொடுக்காமல் சமாளித்தார் சுந்தரம். அன்று சேகரின் அறையில் அலுவலகத்தின் முக்கிய கோப்புகள் பற்றி விவாதிக்க வேண்டியிருந்தது. பல நிமிடங்களாக எதிரில் நின்றபடியே பேசிக்கொண்டிருந்த சுந்தரத்தை சேகர் அமர சொல்லவில்லை. வெளியில் வந்த சுந்தரத்திற்கு தன்னை சேகர் அப்படி நடத்தியது ஒருவேளை வேலை மும்மரத்திலா, தன்னை அமர சொல்ல மறந்துவிட்டாரோ, தனது உடல்நிலை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் நீண்ட நேரம் நிற்க வைத்து தெரிந்தே நடந்ததா அல்லது மறந்துவிட்டாரா என்ற சந்தேகம் ஏனோ ஏற்பட்டது. சேகர் வீட்டிலும் இப்படிதான். தானே எல்லா விஷயத்திலும் தானே கோலோச்ச வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார். மனைவியை அடக்கி ஆள்வது முதல் பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செய்வது வரை எல்லா முடிவுகளையும் அவரே எடுப்பார். ஆங்கில நாளிதழ்களை அலசி படித்து செய்திகளை அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பதால் தனக்கு தான் அறிவும் பக்குவமும் புத்திசாலித்தனமும் அதிகம் என்று கருதி கொள்வார். அவர் மனைவி சாந்தியோ ராமாயணம், மகாபாரதம் மற்றும் அவ்வப்போது கிடைக்கும் நல்ல நாவல்கள், புத்தகங்களை வாசிப்பார். சேகர் தன் மனைவியிடம், சாந்தி, நீ இன்னும் பழைய பஞ்சாகமாகவே இருக்க, வெளி உலகத்தை பார்க்காம உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிணத்து தவளையாய் இருக்கிறவங்களுக்கு மென்டல் மெச்சூரிட்டி ஏற்படுவதில்லை என்று அடிக்கடி நக்கலாய் பேசுவார். திருமணமான புதிதில் சேகர் தன்னை பற்றி மனைவியிடம் அதிகமாக தம்பட்டம் அடித்து கொள்வார். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷே எழுதுறவங்க எங்கள் ஆஃபீஸில் யாரும் இல்லை, எல்லோரும் அரைகுறை தான். நான் ஆஃபீஸில் ஒரு சில பேர் மட்டும்தான் மாஸ்டர் டிகிரி, மற்றவங்க எல்லாரும் வெறும் டிகிரி தான் என்பார். அப்புறம் ஒரு விஷயத்தை உன்கிட்ட மறைக்க விரும்பவில்லை. காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பெண் என்னை காதலிச்சா. என் மேலே ரொம்ப மரியாதையும் அன்பாகவும் இருப்பா. என்னோட அறிவையும் திறமையையும் ரொம்ப பாராட்டுவா. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்பவே பிடிவாதமாக வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு அவளை கட்டி கொடுத்துட்டாங்க.
என்னைய மாதிரி புத்திசாலி கணவன் கிடைக்கிற அவளுக்கு என தன்னை பற்றி பெருமையுடன் சொன்னார். அதுவும் சாந்தி தன்னை அதே மாதிரி முழுமையாக மதிக்க வேண்டும் என்ற ஒருவித முட்டாள்தனமான எதிர்பார்ப்பில்தான். அடிக்கடி சாந்தியை அந்த பெண்ணுடன் கம்பேர் செய்து செய்து பேசி அவரின் மனதை புண்படுத்தியதுதான் மிச்சம். இந்த கதை பொய்யாக இருக்குமோ என்ற சந்தேகம் எப்போதாவது ஏற்படுவதுண்டு கமலத்திற்கு. சேகர் ஒரு முறை சாந்தியிடம், திருமணத்திற்கு முன் உன்னை யாராவது காதலித்தார்களா அல்லது நீ யாரையாவது என்று கேட்டுவிட்டார். அப்படி எதுவும் இல்லைங்க. சாந்தியின் பதிலை கேட்டதில் அவருக்கு உள்ளூர மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. பதில் வேறு விதமாக இருந்திருந்தால் ஒருவேளை அவர் மனைவியை விவாகரத்து கூட செய்திருக்கலாம். இருந்தாலும் தன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதையும் ஒரு விதமான தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி பேசுவார். காதலை உணர்ந்தவர்களுக்கு தான் எந்த சூழலிலும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போக தெரியும் என்று தன் மனைவி தன்னிடம் எல்லா நிலைமையிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என உணர்த்துவது போல் குத்தி காட்டி பேசுவார். கோபம் வரும் வேளைகளில் மனைவியிடம் அவர் கை ஓங்கி விடுவதுண்டு. மனைவியோ அவரை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்ததால் அவரிடம் அதிகம் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போய்விடுவார். இப்படியே வருடங்கள் கழிய சேகர் பதவி ஓய்வு பெறும் நாளும் வந்தது. ஓய்வு பெற்ற மறுநாள் முதல் இனி தன்னை யாரும் மதிக்க மாட்டார்களோ என்ற பயம் உள்ளுக்குள் ஏற்பட்டது. வீட்டில் மனைவியும் மகனும் கூட எங்கே தன்னை மதிக்காமல் போகும் நிலை வருமோ என நினைக்கத் தொடங்கினார். அன்றைய தினம் அலுவலகத்தில் நண்பர் சுந்தரத்தை தவிர மற்ற சக ஊழியர்கள் முகத்தில் ஒருவித அதீத மகிழ்ச்சியோடு இருப்பது போல் இருந்தது. அன்று சேகர் வீட்டில் நுழைந்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபோது அலுவலகத்தில் அவர் தினமும் அமரும் அந்த பெரிய சுயல் இருக்கையின் உருவம் மின்னலாய் வந்து மறைந்து போனது. அத்துடன் நீண்ட பெருமூச்சும் வெளிப்பட்டது. ஒரே நாளில் எல்லாம் மாறிவிட்டதாக நினைத்தார். வீட்டில் ஏசி இருந்தாலும் பகல் முழுவதும் போட்டு அனுபவிக்க முடியாது. மனைவி சாந்தி காபி டம்ளரும் கையுமாக வந்து நின்றாள். கணவரின் முகம் கலையுகந்திருக்க, என்ன விஷயம், ஏன் டல்லா இருக்கீங்க என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் உன் வேலையை பார் என்றார் அதட்டலாய். அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று சாந்தியின் கல்லூரி தோழி கங்கா பல வருடங்களுக்கு பின் சாந்தியை காண வீட்டிற்கு வந்திருந்தாள். அப்போது சேகர் வீட்டில் இல்லை. நண்பர் சுந்தரத்தை காண வெளியே சென்றிருந்தார். தோழிகள் இருவரும் குடும்பம், குழந்தைகள் என பரஸ்பரம் விசாரித்து கொண்ட பின் கல்லூரி நாட்களை பற்றி பேசத் துவங்கினர். சாந்தி, சமீபத்தில் ஒரு கல்யாணத்திலே மூர்த்தியை பார்த்தேன். ஆனால் அவசரமாக புறப்பட வேண்டியிருந்ததால் சரியாக பேச முடியல. ஆள் அப்படியே பழைய மாதிரியே இருந்தார். நீ மூர்த்தியை மறந்துட்டியா? எப்போதாவது ஞாபகம் வரும், அவ்வளவுதான். ஒருவேளை நீ உன்னை காதலிச்ச மூர்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமா வாழ்ந்திருப்ப நீ எனக்கு தோணுது. மூர்த்தி ரொம்ப நல்ல டைப். துரதிர்ஷ்டவசமா உங்கள் காதல் நிறைவேறலை இருக்கலாம். ஆனால் இவர் கூட நான் நல்லா தான் இருக்கேன். கணவன் மனைவி உறவில் யாராவது ஒருத்தர் ஒரு சமயத்தில் விட்டு கொடுக்கணும். இங்கே பெரும்பாலும் நானே விட்டு கொடுத்து போகிறேன், அவ்வளவுதான். உன்னை திருத்தவே முடியாது. சரி, உன் காதலை பற்றி எப்போதாவது உன் வீட்டுக்கார்கிட்ட பேசியிருக்கியா என கேள்வி இது கங்கா. இத்தனை வருடங்களுக்கு பிறகு எந்த மனைவி கணவனுடன் இவ்வளவு மனம் திறந்து பேச முடியும்? அது மட்டுமில்லை, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? விடு. உன் நெருங்கிய தோழியான என்கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லுடி என வற்புறுத்தினாள் கங்கா. ஆண்கள் தங்கள் முன்னால் காதலை பெருமையாக சொல்கிற மாதிரி பெண்களால் அதை பற்றியெல்லாம் பேசக்கூட முடியறதில்ல. அதை தாங்கிக்கிற மனோபாவம் நிறைய ஆண்களுக்கு இருக்கிறதில்ல. உண்மையாக நடந்ததை சொன்னாலும் சில விஷயங்களை மறைக்கிறாங்களோன்னு சந்தேகப்படுகிறவர்களுக்கும் இருக்காங்க. மேலும் தான் எப்படி இருந்தாலும் தன் மனைவி மட்டும் யாரையும் காதலிக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறவங்களும் இருக்காங்க. நான் என் கணவரிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நான் அவருக்கு உண்மையாகவே இருக்க விரும்புகிறேன். இது போன்ற விஷயங்களை எதுக்காகவும் வாழ்க்கை துணையை முழுமையாக புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமும் மன முதிர்ச்சியும் வேணும். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்தில் வரும். சிலருக்கு அந்த மனப்பக்குவம் இயல்பாகவே இருக்கும், சிலருக்கு முதுமையில் தான் வரலாம். ஆனால் என் கணவருக்கு அந்த மன முதிர்ச்சி இருப்பதால்
அவரிடம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அவரும் அதை பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டார் என்று பொய் சொன்னாள் சாந்தி. நீண்ட காலத்திற்கு பிறகு வந்த தோழியை பார்த்த சந்தோஷத்தில் வாசல் கதவின் தாழ்பாலை சரியாக போடாமல் வந்து அறைக்குள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் சாந்தி. கதவு சத்தமில்லாமல் திறந்து கொள்ள உள்ளே நுழைந்த சேகர் அனைத்தையும் கேட்டுவிட்டார். எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் போர்ட்டிகோவில் செய்தித்தாள் படிப்பது மாதிரி அமர்ந்திருந்த சேகருக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைந்து போனது மாதிரி இருந்தது. முதல் முறையாக தன் மனைவியின் மனமுதிர்ச்சியின் முன் தான் மண்டி விடுவது மாதிரி உணர்ந்தார் சேகர். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.